பார்க்கக்கூடிய செட்டிலைட் வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் என்பதை நேர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நல்லது, இனி சந்திப்பு நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய சந்திப்பிலே தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை நிறுவனர் திரு தெய்வேந்திரம் அவர்களுடனான சந்திப்பு இடம்பெறுகிறது. அன்பு வணக்கம் நேர்களே. இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் சுமார் 14 வருட காலமாக யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்களில் ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவி புரியும் அமைப்பாக இயங்கி வருகிறது தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை நிலையம். அதன் ஸ்தாபகர் திருவாளர் பொன் தெய்வேந்திரன் அவர்கள் நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கிறார். அவரை சந்தித்து இந்த தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை தொடர்பான விடயங்களை, அதன் செயற்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம் திருவாளர் பொன் தெய்வேந்திரம் அவர்களே. வணக்கம். இந்த தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை நிலையம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? ஏன் அது உங்களுடைய எண்ணத்தில் ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கியது? தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை 1987 ஆண்டு இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட செனட் கமிஷனால் பதிவு செய்யப்பட்டது. 1993 ஆண்டு நமது நாட்டில் நடந்த பெண் செயலால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். எங்களுடைய இடங்களில் உள்ள பெரியோர்கள், அதாவது சமயத்தில் ஈடுபட்டவர்கள், ஆசிரியர்மார்கள், தலைமைக்காரர்கள், அவர்கள் இந்த குழந்தைகளை எடுத்து சில இல்லங்களை அமைத்து, சிறுவர் இல்லங்களை அமைத்து இதுகளை பாதுகாத்து வந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் மிகவும் கஷ்ட நிலையில்தான் இந்த பணியை ஆரம்பித்து வந்தார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யலாமா, என்னால் ஏதாவது செய்யலாமா என்று யோசித்த பொழுது என் மனதில் இந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஏதாவது செய்யும் என்று விரும்பினேன். அதைத் தொடர்ந்து இங்குள்ள பல என்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, எனது வீட்டில் கூப்பிட்டு, நான் ஒரு தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை தமிழ் ஓப்பன் ட்ரஸ்ட் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்து இதை தொடங்கி வைத்தேன். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். எப்படி இந்த பிள்ளைகள் அனாதைகளாகிறார்கள்? தனிய யுத்தத்தின் காரணமாக மட்டுமா, அல்லது வேறு காரணங்களாகவுமா? அநேகமாக எங்கள் நாட்டில் தொடர்ந்து நடந்து வரும் யுத்தத்தினால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். அநேகமாக சில இடங்களில் ஒன் பேரண்ட் ஃபேமிலி, அதாவது ஒரு தாய் மட்டும்தான் இருக்கக்கூடிய வசதியினால் அனாதைகள். சில இடங்களில் வறுமை கோட்டினால் பிள்ளைகள் 7-8 பிள்ளைகள் இருக்கிறதில் அவர்களை பராமரிக்க முடியாத காரணத்தால் அனாதை இல்லங்களில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த அநேகமான இந்த குழந்தைகள் அங்கு ஆதரவற்ற குழந்தைகள். இந்த இடத்திலே எத்தனை பிள்ளைகள் உங்களது ஆதரவற்ற சிறுவர் இல்லங்களில் இருக்கிறார்கள்? நான் மொத்தமாக கேட்கிறேன். மொத்தமாக 4000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர். ஒவ்வொரு இல்லத்திலும் சில இல்லங்களில் 180, சில இல்லங்களில் 152, சில இல்லங்களில் 60, 40 அப்படியான தொடர்ச்சியான. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ அன்பு இல்லத்தில் எல்லாம் திருக்கணாமல் 252 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியான பிள்ளைகள். அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்கிறீர்கள்? உங்களுடைய தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை எல்லா உதவிகளையும் செய்கிறதா? முழு உதவிகளையும் செய்கிறது நாங்கள் சொல்ல முடியாது. எங்களால் இயன்ற உணவு, அதாவது உணவு, உடை, அவருடைய இருப்பிட வசதி, மெயினாக இருப்பிட வசதிகள், கல்வி, அவருக்கு மெடிசின், அதாவது அவருடைய சுகாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உதவிகளை நாங்கள் எங்களால் இயன்ற அளவு செய்து கொண்டு. இப்பொழுது கிட்டத்தட்ட அங்கு உள்ள குழந்தைகளுக்கு, அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு 150 ரூபாய் மட்டும் செலவுபடுகின்றது. அவர்களுக்கு அந்த இல்லங்களை நடத்தவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இதை நடத்துகிறார்கள். அதனால் நாங்கள் அனுப்புகிற பணம் அவர்களுக்கு பெரிதும் ஒரு உதவியாக இருக்கின்றன. இந்த இடத்திலே தமிழ் அனாதைகள் அறக்கட்டளைக்கு அமைப்புக்கு எப்படி ஆதரவு கிடைத்தது? ஆரம்பத்திலே நாங்கள் இதை தொடங்கிய பொழுது பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இதை தொடங்கியிருந்தோம்.
பல கஷ்டங்கள். அதாவது வந்து எங்களுடைய இனத்தில் இப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷனை தொடங்கி ஆரம்பித்து வைப்பதே மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. அது உண்மையை சொல்ல வேணும். இதில் பல விதமான குற்றங்கள் குறைகள் எல்லாம் வந்தது. அதை மேற்பட்டு நாங்கள் ஒரு மனதைரியத்தோடு இது கட்டாயமாக என்னதான் வந்தாலும் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் என்ற ஒரு இதோடு தான் நாங்கள் இதை தொடங்கியிருந்தோம். அதன் காரணமாக எங்களுக்கு கடவுள் சித்தத்தால் தொடங்கின நாள் தொடங்கி எங்களுக்கு ஆதரவு கூடிக்கொண்டு வந்ததே தவிர குறைந்தது கிடையாது, என்றும் கூடிக்கொண்டே வருகின்றது. எப்படி இந்த நிதிகளை நீங்கள் சேகரிக்கிறீர்கள்? எந்த முறையில்? பல விதத்தில் சேகரிக்கின்றோம். இதில் வந்து அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் 250க்கும் மேற்பட்டவர்கள். ஐரோப்பிய நாடுகள் பூராகவுமா அல்லது? இல்லை, இங்கே உள்ள லண்டனில் உள்ளவர் மட்டுமே பே பண்ணுறார்கள். மெயினாக எங்களுடைய இன்கம் வந்து உள்ளூர் வெளியுள்ள ஆர்டிஸ்ட், அதாவது வந்து கலைஞர்களை இங்கே வரவழைத்து அதன் மூலமாக நாங்கள் ஏராளமான பணம் சேர்த்துள்ளோம். அதைத் தொடர்ந்து இங்குள்ள பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், இங்கே சின்ன சின்ன பிள்ளைகள், 3 வயது பிள்ளைகள் டான்ஸ் ஆடி எங்களுக்கு பணம் சேர்த்து தர்றார்கள். அதையிட்டு நாங்கள் உண்மையாகவே ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயம். அது மாதிரி தான் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகளுக்காக இதை செய்வதில் நாங்கள் பெரிதும் சந்தோஷமடைகின்றோம். இங்கே திருவாளர் தேவேந்திரன் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். எப்படி நீங்கள் இந்த அனாதை குழந்தைகளை தெரிவு செய்கிறீர்கள்? அது ஒரு முக்கியமான விடயம் அல்லவா? இதில் வந்து நாங்கள் வந்து உண்மையாக இதில் அங்கு நாங்கள் தெரிவு செய்வதில்லை. அங்கு நடத்தும் இல்லங்கள் தான் அதை தெரிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு இல்லங்களும் அங்கே லோக்கலாக, அதாவது வந்து உள்ளூர்லேயே அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்குத்தான் அங்கே தெரியும் ஆர் அனாதைகள் இல்லை என்று. அதன் பயனாக அங்குள்ள வருபவர்களே அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த குழந்தைகள் எங்கிருந்து வருகிறார்கள். மற்றது சிபாரிசு செய்யப்பட்டது அங்குள்ள தலைமை உள்ளவர்கள், பெரியோர்கள் இந்த இதழை பார்க்க சொல்லி அவர்கள் விரும்பி கேட்கிறபடியால் இதில் சேர்த்துக்கொள்கிறார்கள். அங்கே இருக்கும் குழந்தைகளுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கிறது? காரணம் என்னவென்றால், தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகளாக இருப்பார்கள், அல்லது தாய் தந்தையர்களால் பாதுகாக்க முடியாத குழந்தைகள் என்று நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள். வறுமையின் காரணமாக அவர்கள் இந்த ஆதரவற்றவர்களை பாதுகாக்கும் இல்லங்களிலே விட்டிருக்கின்றார்கள் என்று. ஆகவே அந்த குழந்தைகளுடைய மனோநிலைகள் எப்படி இருக்கிறது? தாங்கள் ஆதரவற்றவர்கள் என்று அவர்களுடைய மனதிலே எண்ணிக்கொள்கிறார்களா அல்லது எப்படி? நிச்சயமாக அந்த குழந்தைகள் எவ்வளவு நாங்கள் செய்திருந்தாலும், அதாவது வந்து அங்குத்த நடத்துபவர்கள் எவ்வளத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்க அல்லது கண்களை பார்க்க அதை நாங்கள் ஒரு தரம் காம்பன்சேட் பண்ணிடலாது. அவருடைய மனோநிலைகள், தாய் தகப்பன் இல்லை என்ற ஒரு கவலை, அழுதால் தூக்குவதற்கு ஒரு தரமே இல்லை, அழுது போட்டு அவர்கள் இருக்க வேண்டியதான் என்று அவர்களுக்கு தெரியும். தாங்கள் அழுதும் அதை தங்களுக்கு தூக்குறதுக்கு ஒரு தரம் இல்லை. அந்த நிலையில் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு தராலையும் காம்பன்சேட். நாங்கள் உடுப்பை வாங்கி கொடுக்கலாம், பணத்தை அனுப்பலாம், கல்வியை கற்றுக் கொடுக்கலாம். அந்த ஒரு டீப்பான ஒரு அந்த 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 மன இதே நாங்கள் ஒரு தடவையே காசு கொடுத்து காம்பன்சேட் பண்ணிடலாது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு ரீதியான விஷயம். அது நிச்சயமாக அது ஒருதராலையும் காம்பன்சேட் பண்ணிடலாது அந்த உணர்வு. இந்த இடத்துல உங்களுடைய அந்த ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாக்கும் இல்லத்திலே வெளி இழந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்வதில் ஒரு மிக உன்னதமான ஒரு விடயம். அது உதவி செய்வது ஒரு உன்னதமான விடயம். அவர்களுடைய மன உணர்வுகளை எப்படி நீங்கள் மாற்றுகிறீர்கள்? இங்கே நான் என்ன கேட்கிறேன் என்றால், அவர்கள் தாங்கள் விழி இழந்தவர்கள் அல்லது புலனற்றவர்கள் என்கின்ற ஒரு மன உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கும் என, இதை நீங்கள் எப்படி மாற்ற முனைகிறீர்கள்? நிச்சயமாக இந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கள் எவராலும் மாற்ற முடியாது. நாங்கள் இங்கே வாழ்பவர்கள், பண வசதி உள்ளவர்கள் தண்டித்து எங்களால் இயன்ற அளவு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் தங்களையும் எங்களுடைய இனம் கைவிடவில்லை என்றொரு மனப்பூர்வம் அவர்களுக்கு இருக்கின்றன. தங்கள் எந்த விதத்திலும் சில இல்லங்களில் போய் பார்த்தா தெரியும், ஈக்குவலாக, அதாவது வந்து மற்ற இப்போ ஒரு பிள்ளை இருக்குமெண்டா இன்னொரு பிள்ளை இருந்ததுன்னா அது அநாத குழந்தைகள்னே சொல்லிடாது. அவ்வளவு தூரத்தில் அவர் வச்சிருக்கிறார்கள்.
அதில் நிச்சயமாக அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது வந்து தங்களை எங்களுடைய சமுதாயம் கைவிடவில்லை, எந்த விதத்திலும் கைவிடவில்லை என்ற ஒரு மனப்பூர்வம் இருக்கின்றது. இந்த இடத்துல இவர்கள் இசையில் எல்லாம் ஆர்வமாக இருப்பதை நான் கேள்விப்பட்டேன். அப்போ எப்படி அவர்களுடைய இந்த இசை கல்வி அமைந்திருக்கிறது, அல்லது அவர்களுடைய கல்வி எப்படி அமைந்திருக்கிறது என்று கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. உதாரணமாக வாழ்வாத்தை எடுத்து பார்ப்போம். எங்கே அமைந்திருக்கிறது? இது மானிப்பாயில் 2 கண்களும் தெரியாத பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகள் ஒருவர் அகில இலங்கை தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார். 2 கண்களும் தெரியாது. பாடினார் என்றால் நீங்கள் பக்கத்திலேயே நிற்க முடியாது, அவ்வளவு ஒரு இயற்கையாகவே அமைந்துள்ளது. இப்போ துர்காபுரம் மாளிகையில் எடுத்து பார்ப்போம், தெல்லிப்பளையில் இயங்குகின்றன. அங்கு வந்து இதை கண்டு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை பார்த்தோம்னால் இப்படியும் பிள்ளைகள் பாடுவீர்களான்றது உங்களுடைய மனத்திலே ஒன்று தோன்றும். அப்போ அது வந்து இயற்கையாகவும் வந்திருக்கின்றன, கற்றுக் கொடுக்கிறதாலேயும் வந்திருக்கின்றன. அதை பிள்ளைகளை பொறுத்தது. நிச்சயமாக அதில் திறமையுள்ள சாரிகளும் இருக்கின்றார்கள். கன இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். பஜனை சொல்வதன் மூலம் அன்பு இல்லத்தில் எடுத்து பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகள் பஜனை சொன்னீங்களா நீங்கள் நிச்சயமாக ஒரு மனம் இழத்து போயிடும். அப்படியான ஒரு நிலைமையில் இருக்குங்க. அருமையான ஒரு சில நேரம் நீங்கள் நிற்கல உங்களையே மறந்து போவீங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்களேன்னு. அந்த முறையில் அது ஒரு நல்ல ஒரு காரியம். அப்போ அவையோட கல்வி எப்படி இருக்குது? கல்வி இப்போ அரசாங்க பாடத்திட்டங்களோட போய் கொண்டிருக்குதா, இல்லாட்டி வேறு முறைகளில் ஏதாவது பாடத்திட்டங்கள் அமைச்சு செய்யப்படுறாங்களா? இப்பொழுது பார்த்தீங்கன்னா துர்காபுரம் மாநிலத்தில் ஒரு பிள்ளை வந்து BA அவள் படித்துட்டு அங்கே ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் செய்கிறாள். இன்னும் ஒரு பிள்ளையை எடுத்து மூதூரில் உள்ள பிள்ளைய நாங்கள் தான் அந்த தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை தான் நாங்கள் அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறோம். பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் அவள் படிக்கின்றாள். அப்படி கன பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றன. இங்கே இல்லங்கள், அதை அன்பு இல்லத்துல எல்லாம் கன பிள்ளைகள் வந்து படித்து இப்போ கிளம்பில் வேலை செய்கிறார்கள். அப்படி அங்கே இல்லங்களும் வேலை படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமாக இது வந்து இல்லங்களில் கல்வி கற்பிக்கப்படுறதில்ல, அங்கே இருந்து கொண்டு பாடசாலைக்கு அனுப்புறீங்க. பாடசாலைக்கு அனுப்பி அங்கே படிக்கிறார்கள். அங்கே இப்போ ஒரு விடயம், அங்கே எத்தனை நிறுவனங்களுக்கு நீங்கள் உதவி புரிந்து வருகிறீர்கள்? தமிழ் அனாதைகள் அறக்கட்டளை தமிழ் ஓப்பன் ட்ரஸ்ட் 20 அனாதை இல்லங்களுக்கு யாழ்ப்பாணம், திருகோணாமலை, வட்டிக்கலோ ஆகிய இடங்கள், மூதூர் ஆகிய இடங்களுக்கு நாங்கள் உதவி செய்து வேண்டுகின்றோம். எங்களுக்கு இதை நிச்சயமாக கூட செய்ய விருப்பம். மற்ற மாகாணங்களில் உள்ள அனாதை இல்லங்களுக்கும் மலைநாட்டில் உள்ள அனாதை இல்லங்களுக்கும் கூட செய்ய விருப்பம். ஆனால் எங்களுடைய அதாவது இங்கே தமிழ் ஓப்பன் ட்ரஸ்டினுடைய நிலைமை பணத்தட்டுப்பாடு காரணமாக மற்ற ஏனைய மாகாணங்களுக்கு செய்ய முடியாதட்டு நாங்கள் வருத்தம் அடைகின்றோம். சரியான நேரங்கள் காலங்கள் வரும் பொழுது அதை நாங்கள் அகில இலங்கை முழுக்க செய்வதை நாங்கள் நிச்சயமாக அதை வரவேற்போம். இந்த இடத்துல எங்களுடைய நிகழ்ச்சி ஒன்றில் விழிப்புக்கு பின்னால் இடம்பெறும் உரைகள் நிகழ்ச்சி ஒன்றில் நேரடி தொலைபேசி உரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு நேயர் குறிப்பிட்டார், மட்டக்களப்பு அனாதை குழந்தைகளுக்கான அல்லது மட்டக்களப்பு இந்த சிறுவர்கள் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான உதவிகள் வெளிநாடுகளிலிருந்து சென்று சேர்வதில்லை, போவதில்லை என்று குறிப்பிட்டார். அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக மற்றவர்கள் செய்வதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அதை பற்றி கருத்து சொல்வதும் இல்லை. உங்களுடைய நிறுவனம் செய்தால் நாங்கள் செய்கிற அத்தனை நிறுவனங்களும் 99% எங்களோட காசு அங்கே சரியாக பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் நான் பல தடவை சென்றிருக்கிறேன் பல அனாதை இல்லங்களுக்கு. மற்றவர்கள் என்னோடு சேர்ந்து இன்னும் 8 பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் கிடைக்கிற தங்களுக்கு வசிக்கேற்ற மாதிரி தங்களுடைய தேவைக்கு போகும் பொழுது எங்களுடைய இல்லங்களை பார்ப்பது இருக்கின்றன. அதன் மூலம் நாங்கள் பல இதுகளை அறிந்து கொள்வோம். அதன் மூலம் ஒரு விதமான சந்தேகமே அங்கே ஏற்படக்கூடியதில்லை. உதாரணமாக நாங்கள் இன்னும் ஒன்று சொல்ல வேணும் என்னென்றால், இப்போ திருக்கணாமலை அன்பு இல்லத்தை எடுப்போம் அல்லது சிவானந்த தபோவனத்தை எடுப்போம். 150 பிள்ளைகள் சிவானந்த தபோவனத்தில் இருக்கிறார்கள். அன்பு இல்லத்தில் 252 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்தளவு பிள்ளைகளையும் அந்த ஒரு பில்டிங்கில் நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது சாதாரணமாக யோசித்து பார்ப்போம். அவர்களுடைய சாப்பாடுகள்,
மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு, அத்தனை பேருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் கொடுக்குற காசு உண்மையாக கணக்கே கேட்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை வரும், அங்கே நிற்க வைக்கல. அவ்வளோ ஒரு கஷ்ட நிலை